சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் விஜய் தலைமையில் அந்த நேர்காணல் தற்போது துவங்கியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த வகையில் அதன் ஒரு பகுதியாக தாவேகா சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்சியின் வேட்பாளர்கள் வருகை வந்துள்ளனர். கட்சியின் தலைவர் விஜய் இன்று நடைபெறும் நேர்காணலில் நேரடியாக பங்கேற்று விருப்ப மனு அளித்த நிர்வாகியோடும் ஆலோசனை நடத்தி வருகிறார். கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்ப மனுக்கள் அக்கட்சி பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான மனுக்களில் இருந்து தகுதி மற்றும் களப்பணி அடிப்படையில் முதற்கட்டமாக சில நிர்வாகிகள் பட்டியலை மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதாவது உத்தேச பட்டியலாக உள்ள நபர்களை மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த மற்றும் மக்கள் செல்வாக்கு மிக்க நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களையே வேட்பாளராக அறிவிப்பதற்கான இறுதி கட்ட நடவடிக்கையை இந்த நேர்காணலில் பார்க்கப்படுகிறது. கட்சியின் முதல் தேர்தல் என்பதால் வேட்பாளர்கள் தேர்விலும் வியூகங்களிலும் விஜய் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார். இது அக்கட்சியின் தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று 50க்கும் மேற்பட்ட நபர்களுடன் விஜய் நேர்காணலில் ஈடுபட்டு வருகிறார். முழுமையாக நேர்காணல் முடிந்த பிறகு எந்தெந்த தொகுதியில் யார் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் என்ற பட்டியலும் வெளியிடப்படும். தற்போது இந்த நேர்காணல் விஜய் தலைமையில் துவங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த நேர்காணலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளான என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் போன்ற முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்த நேர்காணல் தற்போது விஜய் தலைமையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த நேர்காணல் நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் முடிந்த பிறகு இன்று முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.